ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற குதிரையாறு டேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை சுற்றி பார்க்கத்தான் போகிறோம். ஒரு மலை பிரதேசம். இப்போ நம்ம வந்து ஒரு 4 வீலரில் தான் போயிட்டுருக்கேன். இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உடுமலையிலிருந்து குமரலிங்கம் கொழுமம்னு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ரோட்லேருந்து போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ரோட்லேயே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் கட் பண்ணி போகிறது தான் அந்த குதிரையாறு டேமு. அது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பழனி வரைக்கும் போகுங்க. பழனியிலேருந்து வர ரோடும் இதுதான். நம்ம வந்து இன்றைக்கி உடுமலையிலேருந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இன்றைக்கி. நிறையா செடி இருக்குது. இப்போ தான் காடெல்லாம் சில பக்கம் இப்படி ஓட்டி போட்டிருக்காங்க. மழை வந்திருக்கும் போல் இருக்குது. சில பக்கம் விவசாயம் எதுவும் பண்ணலை, அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு சூப்பரான ஏரியா. ஏன்னா நல்ல வெயிலாக இருக்குது. எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே மழையாக இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குதிரையாறு டேமுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 மீட்டர் தான் இருக்கும் குதிரையாறு டேமு. அங்கே இறங்கிட்டான். ஒரு கோவிலெல்லாம் இருக்குது. இது ஒரு சின்ன கிராமம். ஒரு 10-100 வீட்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புறமெல்லாம். நான் அங்கேருந்து அந்த டேமுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மலைப்பகுதி, அதாவது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி. இப்போ தான் புதுசாக வந்து ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து டேமுக்கு மேலே இருந்து இப்போ இந்த பக்கத்துலேயே சுற்றி போகுது இந்த ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா மண் தடம் தான். அந்த மலைப்பகுதியை சார்ந்த ஒரு மண் தடம். இந்த மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைக்கு அடுத்த அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அமராவதி டேமு. இந்த மலைக்கு அடுத்ததே அமராவதி டேமு தான். நம்ம அமராவதி டேமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம். இது வந்து குதிரையாறு டேமு. இது வந்து ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதிங்க இதெல்லாமே. நான் இப்போ இந்த பக்கம் வந்துட்டுருக்கிறது வந்து ஒரு 2 வீலரில் தான் வந்துட்டுருக்கேன். நண்பரோடத்தருடைய 2 வீலரில் அப்படி ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். இது மலைக்கு ரொம்ப அருகாமை தான். மலையை ஒட்டியே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மலையை ஒட்டியே தான் போயிட்டுருக்கு. ரொம்பவுமே அழகான ஒரு இடமா தான் இருந்துச்சு. இந்த இடமெல்லாம் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சென்டராக இப்படி இறங்கி நின்றுட்டேன். சுற்றிலுமே மலையாக தான் இருந்துச்சுங்க. சுற்றிலுமே மலைக்கு சென்றாட்டு தான் இப்போ நின்றுட்டுருக்கேன். இங்கேயும் வந்து சில வீடுகள்லாம் இருக்குது. அப்புறம் தண்ணி, கரண்ட்டு எல்லா வசதியுமே இருக்குது. இங்கே அதிகமாக வந்து வனவிலங்குகள்லாம் நிறையா வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பயிர்களையெல்லாம் வந்து சிலதெல்லாம் சாப்பிடும். இருந்தாலும் அதுக்கு தகுந்த பாதுகாப்பு வச்சு தான் இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போகலாம் அப்படின்னு. இந்த ஏரியாவில் அதிகமாக ஆடுகள் எல்லாம், செம்மறி ஆடுகள் நிறையா வச்சுருந்தாங்க. பண்ணைகள் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அது இல்லாமல் மாடுகளும் இருந்துச்சு. எல்லாமே நாட்டு மாடுகள் வச்சு பராமரிச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாங்கில் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வண்டி 2 வீலர் ஓட்டுறதும் அந்த வீடியோ எடுக்கிறதும் ஒரே டைமில் முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு வந்தேன். பார்த்திங்கன்னா அந்த மலையில் இருந்த ஒரு முருங்கைக்காய் கூட இருந்துச்சு. இந்த முருங்கைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பறிச்சுட்டு அதுலேருந்து விதை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ரோடெல்லாம் இல்லைங்களா, இப்போ மண் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அந்த மண் ரோட்டில் போகும்போது சில சமயம் வழுக்கிருமோ அப்படின்னு கூட இருக்கும். ஏன்னா அந்த மண் வந்து நல்ல மேலே வழுக்கிற அந்த லெவலில் தான் இருக்குது. பார்த்தால நிறைய கரடு முரடாக இருக்குது. நிறைய இடங்கள் விவசாயத்துக்காக நிறைய இடங்கள் இருக்குது. எல்லாம் விவசாயமே செய்யாமல் அப்படியே கிடக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் விவசாயம் செஞ்சாலே வந்து நிறையா பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணி நம்முடைய தேவைகளுக்கு பூர்த்தி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நிறையா இருக்குங்க அந்த மலைக்கு அருகாமையில். ஆனால் தண்ணியும் இங்கே வந்து நல்ல தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா மலை மேடு நிலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் இல்லை. ரொம்பவுமே நல்ல தண்ணி இருக்குது.
சில பக்கம் காடுகளெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தர் அப்படியே பராமரிக்காமல் விட்டுருப்பாங்க போல் இருக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்கால் மேட்டு வழியாக தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த வாய்க்காலினுடைய அந்த லாஸ்ட்டு எண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் தெரியுது பாருங்கள், குதிரையாறு டேம். இங்கே வந்து வரும்போது நான் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. மறுபடி இனி போய் அந்த டேமை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முடியல. அதனால் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா 5 மணி வரைக்கும் நீ சாப்பிடாம என்னால் இருக்க முடியல. இப்போ டேமுக்கு அந்த மலை மேலேருந்து நான் அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கேன். பாருங்கள், டேம் அங்கே தெரியுது. எல்லாமே மண் ரோடு தான், டார் ரோடெல்லாம் கிடையாது. அப்படியே மலைப்பாதையில் போயிட்டுருக்கு. என்ன முள்ளெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நல்லா செம்மண் காடாக சூப்பராக இருந்துச்சு. இந்த டேமுக்கு மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும் நம்ம அந்த டேமினுடைய அழகு எப்படி இருக்குது, இல்லை அந்த பக்கம் கார்டன் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா அந்த ஏரி மேலே வந்து நான் ஏறல, டேமுக்கு மேலே நான் கீழே இருந்து தான் பார்த்தேன். அதனால் பெருசாக ஒரு அதனுடைய இந்த வியூவெல்லாம் தெரியல. ஆனால் இந்த டேமுக்கு அந்தப்புறம் தான், இந்த மலைக்கு அந்தப்புறம் தான் வந்து அமராவதி அப்படின்னு சொல்லும்போது அது போயிருக்கேன். அது ஓரளவுக்கு பெரிய டேம், நல்லா இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பங்கள் கிடைக்கவே இல்லை மேலே போகிறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டேமுக்கு கீழே அந்த மலை ஒட்டிய பகுதியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த விவசாயம் இருக்குது. அப்புறம் இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறது எல்லாமே, அந்த நாட்டு ஆடு நாட்டு மாடு அதை மேய்க்கிறது தான் மெயினாக இருக்காங்க. ஏன்னா அங்கங்கே பட்டி போட்டு அதை தான் வளர்த்துட்ருக்காங்க. நான் அந்த டேம்லேருந்து கீழே இறங்கி இப்போது டார் ரோட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அந்த பக்கம் போனால் டார் ரோடு. இது பாருங்கள், இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் வந்து இங்கே ஒரு டேங்க் இறக்குற விஷயமாக தான், என்னுடைய ஒர்க் விஷயமாக தான் வந்திருந்தேன். அந்த டைம் சரி இதெல்லாம் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மெயின் ரோட்லேருந்து உடுமலை வந்ததையுமே அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக மழை பாருங்கள், மழை சூப்பராக பெஞ்சிட்ருக்கு. அங்கே நல்லா வெயில் காலையில் போகும்போது, இப்போ திரும்பி வரும்போது நல்ல மழை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.